முக்கிய செய்தி, சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் விசாரணைக்கு வந்தபோது சீமானின் பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என சீமான் தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமானுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது எனவும் கூறி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். கனகதாரா, வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்டெஃபி.